அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முஃமின்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களில் ஒரு கூட்டம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களிடத்திலே நாங்கள் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம். எமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை உங்களிடத்திலே கேட்டு அதற்கான தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்ன நேரத்திலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் என்ன என்று கேட்ட நேரத்திலே அலி இப்னு அந்த சஹாபாக்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா அமீரல் முஃமினீன், இத்தனை படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே படைத்திருக்கிறான். எண்ணில் அடங்காத படைப்புகளை படைத்திருக்கிறான். இத்தனை படைப்புகளிலும் அல்லாஹ்வின் சக்தி வாய்ந்த மிகவும் பலமான படைப்பு எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்ன நேரத்திலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவ்வாறொன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அல் ஜபலு அக்வா, உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மலை குன்றுகள். இல்லை இல்லை, அந்த மலைகளை உடைக்கக்கூடிய இரும்பாயுதங்களை அவன் படைத்திருக்கிறான். எனவே ஃபல் ஹதீது அக்வா, உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் படைப்பு இந்த இரும்பு. இல்லை இல்லை, அந்த இரும்பை முறுக்கக்கூடிய நெருப்பை அவன் படைத்திருக்கிறான். ஃபன்னாரு அக்வா, எனவே இந்த உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் படைப்பு நெருப்பு. இல்லை இல்லை, அந்த நெருப்பையும் அணைக்கக்கூடிய தண்ணீரை அவன் படைத்திருக்கிறான். ஃபல் மாஉ அக்வா, எனவே உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் படைப்பு இந்த தண்ணீர். இல்லை இல்லை, அந்த தண்ணீரையும் உறிஞ்செடுக்கக்கூடிய அந்த மேகத்தை அவன் படைத்திருக்கிறான். எனவே ஃபல் கமாமு அக்வா, உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் படைப்பு இந்த மேகம். இல்லை இல்லை, இந்த மேகத்தையும் அசைக்கக்கூடிய காற்றை அவன் படைத்திருக்கிறான். எனவே ஃபர்ரீஹு அக்வா, உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் படைப்பு இந்த காற்று. இல்லை இல்லை, இந்த காற்றையும் சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றலை இந்த மனிதனுக்கு அவன் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த மனிதன் அவனுடைய பலூன்களிலும் அவன் இன்னொரு விடயங்களிலும் அந்த காற்றை பதுக்கி வைத்துக் கொள்கிறான், அந்த காற்றை சேமித்து வைத்துக் கொள்கிறான். எனவே ஃபல் இன்சானு அக்வா, உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் படைப்பு இந்த மனிதன். இல்லை இல்லை, அந்த மனிதனையும் தூக்கம் மிகைத்து விடுகிறது. எனவே ஃபன்னௌமு அக்வா, உலகத்திலே மிக மிக சக்தி வாய்ந்த அல்லாஹ்வின் படைப்பு இந்த தூக்கம். இல்லை இல்லை, அந்த தூக்கத்தையும் இல்லாமலாக்கக்கூடிய கவலையை அவன் படைத்திருக்கிறான். ஃபல் கம்மு அக்வா, எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் படைப்புகளில் மிக சக்தி வாய்ந்த படைப்பு இந்த கவலை. எனவே அல்லாஹ் யாரை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுடைய சோதனையை அவன் மீது போடுவான். அவனுடைய சோதனையை யாருக்கு அல்லாஹ் இறக்க விரும்புகிறானோ அவருக்கு அல்லாஹ் அவனுடைய கவலை எனும் பட்டாளத்தை சாட்டி விடுவான்.